இன்றைக்கி மார்னிங் என்னோட பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன மாதிரியான வேலைகள் செஞ்சேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. அவளுக்கு ஆட்டோ கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது அவளை ஆட்டோவில் ஏற்றி பாய் சொல்லி அனுப்பி விட்டுட்டு என்னோடய டெய்லி வேலையை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கிச்சனில் சிங்கில் பாத்திரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை எல்லாத்தையுமே இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டேன். அதை இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு செல்ஃபில் தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிற வரைக்கும் கவுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் எடுத்து அந்தந்த கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ்வையும் நல்லா தொடச்சி வச்சுட்டேன். இது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து காய வைக்கணும். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக ஏர்லி மார்னிங் நான் அரிசி உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த மாவை அரைச்சி எடுத்து வச்சுட்டு வெளியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் கிளம்பணும். இப்போது நான் கடைக்கு போக தான் கிளம்பிட்டுருக்கேன். பால் வாங்கணும், காய்கறி வாங்கணும். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் என்னோடய காலை வேலைகள் முடிஞ்சுது. ஒன்றா பார்க்கலாம். இப்போ ரேஷன் கடைக்கு வந்தாச்சு. நான் வந்த டைம் ரேஷன் கடையில் யாருமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் நானும் சீக்கிரமே ரேஷனில் வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் பால் தான் வாங்க போகணும். இப்போ ஆவின் பாலாக வந்துட்டேன். வீட்டுக்கு தேவையான பாலை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு காய்கறி வாங்குறதுக்காக காய்கறி மார்க்கெட் போகணும். இப்போ காய்கறி கடைக்கு வந்துட்டேன். இந்த கடையில் தான் நான் எப்போதும் காய் வாங்குவேன். இங்கே எல்லா விதமான காய்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கீரைகள் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் காய்கறிகள் இருக்குது. வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கணும். அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காய்கறி கடையில் வாங்கின பொருளை எல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு பார்க்கலாமா? ரேஷன் கடையில் பச்சரிசி, புழுங்கலரிசி, துவரம்பருப்பு, சர்க்கரை இது தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதில் சர்க்கரை மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றதெல்லாம் என்னோடய அம்மா கிட்ட கொடுத்துருவேன். இந்த ரேஷன் புழுங்கலரிசியில் என்னோடய அம்மா வத்தல் போட்டு கொடுப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரேஷன் பச்சரிசியில் என்னோடய அம்மா இடியாப்பா மாவு, புட்டு மாவு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த துவரம்பருப்பில் கூட வடை செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடய மார்னிங் வேலைகள் முடிஞ்சுது.